ஒரே ஒரு தெய்வம் ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம்
இப்பொழுது நம் மத்தியிலே தெய்வ செய்தி அளிக்க முடியாத சகோதரர் பிராங்க்லின் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை நாம் கரம் தட்டி நாம் அவர்களை வரவேற்போம். அவர்கள் நம்முடைய சபையில் உருவானது மூலமாகவும் நம்முடைய இருக்கிற எல்லா விசுவாச குடும்பத்திலும் நாம் அவர்களுக்கு வாக்குகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் இப்பொழுது நம்முடைய தெய்வ செய்தியை சொல்கிறார். ஒரு மனிதனுடைய சத்தம் ஒன்றும் செய்துவிட முடியாது. உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய கரத்தை நாங்கள் தருகிறோம். அடியனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் என்ன வார்த்தையினாலே பேசப்போகிறோம் அதை கேட்கக்கூடாதபடி தடை செய்கிற எல்லா தடைகள் விலகி போகட்டும். இருதயங்கள் திறக்கட்டும். சிந்தையில் உருவம் உண்டாகட்டும். உங்களுடைய வார்த்தை அனுப்பி அவங்களை சுகமாக்குங்க, உயிர்ப்பிங்க, பலப்படுத்துங்க. உமக்காக சாட்சியாக நிறுத்துங்க. எங்களை தாழ்த்துகிறோம். எல்லா மகிமை உமக்கே சொல்லுவோம். இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபம் பிதாவே, ஆமென். நாம் எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம்.
வசனம். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். நித்திய வெளிச்சம், மகிமை. அப்போ ரெண்டு விதமான வெளிச்சம் இருக்குது. அல்லேலூயா. நித்திய வெளிச்சம், டெம்பரரி வெளிச்சம். நித்தியனா என்னது? நிரந்தரமானது. அப்போ இன்னொரு வெளிச்சம் இருக்குது. அது எப்படி இருக்கும்? எப்போ வரும் எப்போ போகும் தெரியாது. இந்த லைட்டு பார்க்குற வெளிச்சமா இருக்கு, திடீர்னு பீஸ் ஆயிடுச்சுன்னா போயிடும். அப்படிதானே? கரண்ட் இல்லைனாலும் போயிடும். ஆனால் நித்திய வெளிச்சம், அதுக்கு சார்ஜ் தேவையில்லை. அது நமக்குள்ள இருந்து வெளி வீசிக்கிட்டே இருக்கும். கலங்கரை விளக்கமாக, தீபமாக நித்திய வெளிச்சமாய் இருப்பார், மகிமையுமாய் இருப்பார். மகிமை என்று சொல்லும் போது என்ன சொல்லுறோம்? தேவன் மகிமையாய் இருக்கிறார். ஆவியான தேவன் மகிமையாய் நமக்கு வந்து பிரகாசிக்கிறார். சில நேரங்களில் தேவ பிரசனத்தை நம்ம பார்க்கும்போது அந்த தேவனுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா கனத்தையும் மகிமையும் அந்த கனத்தையும் கொடுக்கணும். யார் சுமந்துட்டு வராங்களோ அவங்களுக்கு அந்த கனம் கிடைக்குது. அப்போ மகிமை என்று சொல்லும்போது ஒரு குளோரிஃபை, அதை எப்படி சொல்லலாம்? ஒவ்வொரு காரியத்திலையும் ஒரு பிரசன்ஸ் இருக்கும், ஒரு மகிமை இருக்கும். ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஒரு மேன்மை உண்டு, ஒரு மகிமை உண்டு. இதுல விசேஷம் நம்ம சொல்லுவோம். அதுபோல தேவன் நமக்கு நித்திய வெளிச்சமும் மகிமையுமா இருக்கிறார். இந்த மகிமையை ஆண்டவர் எதற்காக படைத்திருக்கிறாரா? 21வது வசனம். நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியையுமாய் இருப்பார்கள். இந்த மகிமை, கனம், ஆராதனை இதெல்லாம் யாருக்கு போய் சேரணும்? இயேசு. இல்லையா? அதற்காக தான் ஆண்டவர் நம்மளை நட்டு வைத்திருக்கிறார். நான் நட்ட கிளைகள். நம்ம ஊர்ல மரங்கள் எல்லாம் அப்படியே ரோட்டை வந்து நட்டு வச்சிருப்பாங்க. சொன்னாலும் அந்த துளிர்களை பார்க்கலாம். வீட்டில் மரங்களில் முருங்கை மரம் நட்டால் என்ன ஆகும்? உடனே துளிர்களும் துளத்தாக காய்க்கும் போது அந்த மரத்தை நட்ட நமக்கு எப்படி சந்தோஷமா இருக்கும்? நான் அப்போ நட்டேன் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கிளையை வச்சு கொண்டு போய் இப்போ நிறைய காய்க்குது, பூக்குது, கனி இருக்குது அப்படிங்கும் போது நமக்கு சந்தோஷமா இருக்கு. அதுபோல தேவன் நம்மை இந்த உலகத்திலே தெரிந்து கொண்டு அழைத்து நம்மை நம்மளை மகிமைப்படுவாங்க, நம்மளை மகிமைப்படுத்துவாங்க என்று சொல்லி அவளோடு பார்க்கிறார். பசியோடு வரார், அண்ணாந்து பார்க்கிறார். இந்த மரம் பச்சை பச்சைன்னு இருக்குத, நல்ல இலையும் கொப்பு கொலையுமா இருக்குத, ஏதாவது கனி கிடைக்குமான்னு சொல்லி பார்த்தா சில மரத்தில் என்ன இருக்கும்? இலை தான் இருக்கும், ஆனால் உள்ள கனி இருக்காது. அப்போ பசியோடு ஏமாற்றத்தோடு திரும்பி போகும்போது இன்னொரு வருஷம் இருக்கட்டும், இன்னும் ஒரு வருஷம் இருக்கட்டும், நல்லா கொத்தி இடம் போடுவோம். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் தரி. கோடாரியானது வேதனையே வைக்கப்பட்டிருக்கு. எத்தனையோ அற்புதங்கள் செய்திருக்கிறாரு, எத்தனையோ நன்மைகள் ஆண்டவர் செய்திருக்கிறாரு. ஆனாலும் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடி யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கொழுகுலோடு இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் எதற்காக என்னை தெரிந்து கொண்டார்? எதற்காக என்னை நட்டிருக்கிறார்? எதற்காக என்னை இந்த கனத்தை மகிமையெல்லாம் மேன்மையெல்லாம் கொடுத்திருக்கிறார்? இதை ஆண்டவர் ஒரு நாளும் பார்க்கிறார். நான் நட்ட கிளை எப்படி இருக்கு? நான் கனி கொடுக்கணுமே. யோவான் 15ஆம் அதிகாரத்திலே நானே மெய்யான திராட்சை செடி, ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுதியான கனிகளை கொடுப்பான் என்று சொல்லியிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நமக்கு திராட்சை செடியா இருக்கிறார். நாம் யார்? கொடிகள். 15ஆம் வசனம் பாருங்க. 1ஆம் வசனம், 2ஆம் வசனம்.
அல்லேலூயா. எனக்கு கொஞ்சம் தாழ்ந்து தான் இருக்குது, எனக்கு கொஞ்சம் தான் ஏதோ ஒரு மேன்மை இருக்குது, அதில் கூட நாம் என்ன பண்ணோம், கனி கொடுக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கோம். சில வீட்டில் பார்த்தீங்கன்னா செடி வச்சிருப்போம், மாதுளம்பழம் செடிலாம் வச்சிருப்போம், சின்ன சின்னதாக காய்க்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த காய் வந்து நல்லா பெருசாக வந்துச்சுன்னா பக்கத்தில் தோண்டி என்ன பண்ணுவோம், உரம் வச்சு தேவையில்லாத காஞ்சி போன கொப்பு கொலையெல்லாம் வெட்டி சுத்தம் செய்வோம். அதுபோல் கனி கொடுக்கணும்னு வாங்கிக்கிட்டா ஏதாவது ஒரு சின்ன பிள்ளைங்க ஒரு தப்பா ஒரு வசனம் கூட சொல்ல முடியாமல் வந்து நின்னா கூட அவர் மிகுதியான கனி கொடுக்கும்படி இங்கே ஒன்றுமே வந்து நிற்காம உட்கார்ந்துருக்கவங்களை காட்டிடுவோம். வந்து 2 வார்த்தை கூட சொல்ல முடியாமல் இருந்தால் கூட ஆண்டவர் அதை சுத்தம் பண்ணிக்கிறார். மிகுதியான கனிகளை கொடுக்கும்படி ஆண்டவர் அதை மகிமைப்படுத்தும்படி வாஞ்சிக்கிறார். ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகிற பாத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பேதைகளை கொண்டு ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி, பலவீனர்களை கொண்டு பலவான்களை வெட்கப்படுத்தும்படியாக ஆண்டவர் அப்படிப்பட்ட கிரியைகள் செய்கிறார். நம்ம எச்சு நின்னா போதும், ஆண்டவரே இந்த நாமத்துக்கு தான் ஏதாயும் செய்ய நான் வாஞ்சிக்கிறேன்னு சொல்லி எந்திரிச்சு நின்று உங்களுக்கு தெரிஞ்ச 2 ஜெபங்கள் சொன்னால் போதும், 2 பாடலை படித்தாலும் போதும், சாட்சி சொன்னால் போதும். இந்த கொஞ்சத்தை எடுத்து பெருக செய்கிறவர். மகிமை 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 வந்துகிட்டே இருக்கும். ஆனால் சிலவங்களுக்கு மகிமையே ஆண்டவர் வச்சிருப்பாரு, ஆனாலும் அவங்க வந்து வெளியில் காட்டவே மாட்டாங்க. அபிஷேகம் பெற்றிருந்தாலும் நான் ஏதாவது பெருசாக பண்ணேன், ஏதாவது சொல்லி யாராவது சொல்லிடுவாங்கன்னு சொல்லி வாயை திறக்க மாட்டோம். ஆண்டு சொல்கிற வாயை ரூபாய் தர நன்மையாக நிரப்புவேன்னு சொல்லிக்கிறேன். அப்போ எனக்கு ஏதாவது உள்ள இருந்துச்சுனாக்கி அந்த தீபத்தை நான் மழைக்கால வைத்து மூடி வச்சிருந்தா யாருக்கு பிரயோஜனம்? தண்டிகை வைக்கப்பட்டாதான் அந்த ரூம் முழுவதுக்கும் என்ன ஆகும், வெளிச்சமாக இருக்கும். ஆகவே ஆண்டவர் நம்மளை பிரகாசிக்கும்படியாக நித்திய வெளிச்சமாக இருக்கும்போது இல்லாமல் இருக்கும்போது எல்லா சூழ்நிலையும் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறவர். எப்போ நம்ம பிரகாசிக்க முடியும்? அவரை நோக்கி பார்த்த முகங்கள் எல்லாம் பிரகாசப்படுகிறது. அவர்கள் முகம் வெட்கப்பட்டு போகவில்லை. அதனால சொல்றேன், நானே மெய்யான திராட்சை செடி, ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனை நிலைத்திருந்தால் மீதியான கனிகளை கொடுப்பான். அப்போ நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். கொடி செடியோடு இணைஞ்சிருந்தால் தானே எனக்கு வந்து இயேசப்பாவுடைய சுபாவம் வெளிப்படும். நான் உலகத்தோட 6 நாள் இணைந்திருந்து 6 நாளும் உலக வார்த்தைகள், உலக படம், சினிமா எல்லாம் பார்த்து அப்படியே நிரம்பி இருந்தால் எனக்கு வந்து என்ன வெளிப்படும்? நான் எதை கண்டனோ எதை பார்த்தனோ அதுதான் எனக்கு வந்து ஃப்ளோ ஆகும். அதிகமாக ஆண்டவர் நோக்கி பார்த்தோம்னா விசுவாசம், நம்பிக்கை, பலன், இதெல்லாம் நமக்கு வந்து கான்ஃபிடண்டாக வெளியில் வரும். அதிகமாக ஆண்டோடைய வசனத்தை நம்ம இம்பாக்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து என்ன வரும்? ஒரே ஒரு வார்த்தை, சோர்ந்து போய் இருக்கிறோன்னா உயிர்ப்பிச்சிடும். யாராவது ஒருத்தர் ரொம்ப துக்கத்தோட யார்கிட்ட கொண்டு கொட்டலாம்னு சொல்லிட்டு ஒரு அண்டா நிறைய துக்கத்தை சம்மந்துட்டு இருக்கும்போது நம்ம காலியான ஒரு பாத்திரமா போனால் நம்ம நிரப்பி விட்டுருவாங்க. எதால? அந்த துக்கத்தால. ஆனால் நம்ம ஏற்கனவே நிரம்பி தேவனுடைய வார்த்தையால் வசனத்தால் நிரம்பி இருந்தோம்னா அங்கேருந்து அவங்க ஏதாவது கொட்டினா கூட நம்ம என்ன பண்ணுவோம்? விசுவாச வார்த்தைகளை பேசுவோம். எதிர்த்து அப்பொழுது பிசாசு படிப்போம். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற எல்லாமே காலியாகி நம்பிக்கை வந்துடும், அவங்க பிரகாசிக்க ஆரம்பிப்பாங்க. அதனால தான் மகிமை சுமக்கிற ஒரு கழுதியாக ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறார். நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் நீ எவர்களே ஆஸ்வதிப்பாயோ அவர்கள் ஆஸ்வதிக்கப்பட்டு இருப்பார்கள் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்போ அந்த வார்த்தையை எடுத்து நான் மனதார ஆஸ்வதிக்கும் போது சூழ்நிலை சாதமாக கூட இந்த நொடி பொழுது கூட தேவன் அற்புதம் செய்ய வல்லவர் என்று சொல்லி நம்ம சொல்ல அவங்களுக்கு நம்பிக்கை உண்டாகும். சில நேரங்கள் வியாதியோடு என்னை விடுவிப்பார் யாரும் இல்லை, என்னை தேவன் கைவிட்டாரோ, என்னை பழைக்க மாட்டேனோன்னு இருக்கும்போது நீங்கள் போய் ஆஸ்பத்திரியில் போய் இதை விட மோசமான சூழ்நிலை இருந்த எத்தனையோ பேர் ஆண்டவர் உயிர்ப்பிச்சிருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு இந்த வியாதி படுக்கை மாற்றி கொடுப்பார். நீங்கள் சும்மா சொல்லி பாருங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய பலனாக இருக்கும், ஆறுதலாக இருக்கும். அந்த பலன் தான் அவங்களுக்கு விடுதலை இருக்கும். ஒரே ஒரு வார்த்தை அற்புதம் செய்யும். என்னோட வாழ்க்கையில் ஆஸ்தியெல்லாம் விற்று மருத்துவத்துக்கு பார்த்துட்டேன், ஆனாலும் யாரோ ஒருத்தர் சுவிசேஷத்தில் இருக்கிறாங்க. அந்த ஊரில் யார் ரசிக்கப்பட்டிருந்தா மாதிரில ஒரு 7,000-6,000 பேய்கள் உள்ள அந்த லேகியோன் பிசாசு பிடித்திருந்தாங்க. அவன் விடுவிக்கப்பட்டு வஸ்திரம் தரித்தவனா அந்த பட்டணத்தை போய் அவனை காட்டினான். இப்படி சங்கிலியினால கட்டப்பட்டு பிரேத கல்லறைக்குள்ள நடமாட்டிட்ட என்னை ஆண்டவருடைய மகிமைப்படுத்தி மகிமையின் வஸ்திரத்தை கொடுத்து என்னை அப்படி சுகத்தோடு வாழ வச்சிருக்காருன்னா அதுக்கு இயேசு தான் என்று சொல்லி இயேசுவை காட்டி கொடுத்தான். அந்த வார்த்தைகள் அந்த ஊரில் உள்ள
பாரம்பரிய ஜெபம் பண்ணிக்கிற அந்த எவர் மத போதகர் அவர் வந்து முதல்ல இன்வைட் பண்றார். ஆண்டவரே நீர் எங்க வீட்டுக்கு வரணும், என் குமாரத்தி மரண தருவாயில் இருக்கிறார். போயிட்டு இருக்க பாதையிலே இன்னொரு சகோதரி ஓடி வந்து வஸ்திரத்தை தொட்டால் மகிமை வெளிப்பட்டது. பெரும்பாடுள்ள ஸ்திரீ சுகமானார். அப்போ இந்த சுவிசேஷ நற்செய்தியை யார் கொண்டு சென்றது? ஏற்கனவே விடுவிக்கப்பட்ட 6000க்கு அதிகமான பேய்களுக்குள்ள இருந்து கட்டப்பட்டு தன்னுடைய சரீரங்களை வருத்தி கொண்டு காயப்படுத்தி கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட பொருளாத மனிதன் மனம் திரும்பி போயிடுது. அவன் அதுக்கப்புறம் அவன் வீட்டில் அப்படியே அமைதியாக உட்கார்ந்து அவனுங்களை சந்தோஷப்பட்டு அனுபவிச்சுட்டு இருந்தாருன்னா யாருக்கு என்ன பிரயோஜனம்? அவன் அப்படி இருக்கல. அந்த வரை நான் உங்க பின்னாக வர விரும்புகிறேன்னு கேட்குறான். ஆண்டவர் சொன்னார், நீ உன்னை வெளிப்படுத்து, உன் இனத்தாருக்கு வெளிப்படுத்து. முதல்ல எருசலேமில் உன்னை ஊழியத்தை செய், பின்பு யூதியா சமாரியா உலகம் எங்கு போய் சுவிசேஷித்தார்கள். அப்ப நான் பெற்றுக்கொண்ட விடுதலை, சமாதானம், மகிமை முதல்ல எங்க பிரகாசிக்கணும்? என் சொந்த குடும்பத்துல நான் பிரகாசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழல் இருந்தேன், பாவத்தில் இருந்தேன், ஒளியான சேட்டில் இருந்தேன். என்ன தேவன் தூக்கி எடுத்தார். நான் உடஞ்சி போய் இருக்கும்போது ஒரே ஒரு வார்த்தை எனக்கு வந்தது, அந்த வார்த்தை என்னை உயிர்ப்பித்தது. ஆகவே இன்னைக்கு நான் சுகத்தோடு இருக்கிறேன், நான் குடும்பமாக ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த பிள்ளை திருந்துவானா, இந்த பையன் படிக்க மாட்டேங்கானு சோதனையோடு இருந்தேன், ஜெபித்தேன், பொறுத்தனையோடு இருந்தேன். என் பிள்ளை ஆண்டவர் ஆஸ்வதித்தார், நல்லா மேன்மைப்படுத்தினார், நல்லா படிக்கிறான், இப்போ நல்லா இருக்கிறான் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அவங்களும் என்ன பண்ணுவாங்க? ஏசப்பான்னு ஓடிடுவாங்க. அந்த பெரும்பாடு ஸ்திரீ சுகத்தப்பட்டது போல அந்த எபிரியின் மகள் செத்து போன சிறுபன் எழுந்தது போல அநேக அற்புதங்கள் அடையாளம் செய்ய தேவன் இன்றைக்கும் வல்லவராக இருக்கிறார். ஆனால் அவருடைய மகிமையை கொண்டு செல்வதற்கு யார் வேணும்? யார் வேணும்? எனக்காய் பேசின நாவு வேண்டும், என்னை போல் நடந்திட கால்கள் வேண்டும், என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், அதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது, மனுஷனாக வாழ்ந்த பொழுது சுற்றி திரிந்து காலையிலிருந்து சாயங்காலம் வரை நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அநேகருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். அவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும் போது என்னை கைவிட்டாரோ மறந்தாரோ என்று சொல்லி சீடர்கள் எல்லாம் வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவர் எப்படி போனாரோ அப்படியே திரும்பி வருவார். நான் போவது உங்களுக்கு நலமாக இருக்கும். தேற்றவாளனாகிய பசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தேற்றிட வருவார், அவர்களை பலப்படுத்துவார். அதுவரை நீங்க எருசலேமில் காத்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன வார்த்தையை விசுவாசித்து அவர்கள் ஒருமுகமாய் ஓரிடத்தில் கூடி தேவனுடைய சம்பவத்தை காத்திருந்தார்கள். அப்பொழுது பசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்பினார், இடங்கொள்ளாமல் போகும் என்று நிரப்பினார். அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட இருந்து பயம் போச்சு. இந்த யூதர்களை கண்டு பயந்தாங்க, இயேசுவை பற்றி சொல்றதுக்கு பயந்தாங்க. ஐயோ இந்த பொல்லாத மனிதர் நம்மளை அடித்துருவாங்க, பயப்படுத்துவாங்க, பயந்து ஒளிந்து கொண்டிருந்தவங்க அந்த இயேசு உயிரோடு இருக்கிறார், நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லி வெளிப்படுத்தினார்கள். பொல்லாத ஜனங்கள் 3000 பேர் 4000 பேர் சகோதரி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு ஞானஸ்நானம் பெற்றார்கள். பெரிய பெரிய அப்போஸ்தலராக மாறினார்கள். ஆகவே அப்படிப்பட்ட தேவன் நம்மை நிரப்பும் போது நம்மளும் அசாதாரணமான காரியங்களை செய்ய முடியும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம சரீர பலத்துல ஏதாவது பண்ணி பைபிள் காலேஜ் ஒரு 5 வருஷம் படிச்சு ஒன்றும் கிடையாது. நிறைவானது வரும்போது குறைவானது எல்லாம் வலிந்து போகும். அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு இல்லையா? அப்போ ஆண்டவர் வந்துட்டா ஒரே ஒரு வார்த்தை உயிர்ப்பிச்சிடும். அப்போஸ்தலர்கள் எல்லாரும் பயந்து ஒடுங்கி போய் இருக்கும்போது ஒரு அற்புதப்பட்ட ஸ்திரீ மகதலேனா மரியாள் இருட்டோடே வந்து தேவனை தேடுகிறார். அல்லேலூயா. சீடர்களுக்கு சொல்றான், இந்த இயேசுவை எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க, கல்லறை திறந்திருக்குது. ஓடி வந்தார்கள், தேடினார்கள், காணவில்லை என்று சொல்லி மறுபடியும் திரும்பி போய்விட்டார்கள். ஆனால் மகதலேனா மரியாளும் தேடுவதை விடவே இல்லை. தேவ தூதர்களை பார்த்து கேட்கிறேன், நீர் எங்கேயா எடுத்து வச்சிருந்தா கொடுங்க, நான் எடுத்துக்கொள்கிறேன். ஆனாலும் இந்த கல்லறை விட்டு அவர் போகவே இல்லை. தேவனை தேடுகிறார். தேட தேட தோட்டக்காரன் என்று நினைத்து நீர் எடுத்துப்பீரா என்று சொல்லி கேட்கிறார். அப்போ ஆண்டவர் எப்போ வழிபட்டார்? தேடும்போது, தட்டும் போது, சும்மா லைட்டா தட்டும் போது இல்லை, தொடர்ந்து தட்டுகிறார், கிடைக்கு வர தேடுறார். மரியாளே என் அன்போடு அந்த வார்த்தை சொன்னவனே, ரபுனி நல்ல போதகரே கண்டுகொண்டார்.
உயிர் தந்த இயேசுவை முதல்ல கண்டுகொண்டது யாரு? 7 பிசாசு பிடித்து விடுதலை பெற்ற அந்த சகோதரிக்கு தான் தேவன் முதலாக வெளிப்படுத்தினால் அந்த சகோதரி தான் போய் யார்கிட்ட பேசி சொன்னாங்க. அவரோடு 3 வருஷம் அற்புத அடையாளங்களை கண்டு லைவ்ல பார்த்து ரசித்தவங்கள அவங்களுக்கு பயம். அப்ப அப்படிப்பட்டவங்களுக்கு நற்செய்தி அறிவிக்கைக்கு ஆண்டவர் தெரிந்து கொள்கிற பாத்திரம் சாதாரண பாத்திரம், உண்மையான அன்பு. அதனால்தான் அதிக இருட்டோடே சென்று தேவனை தேடுகிறார். அப்படி நாமும் தேடும் போது நம்மும் தேவனை கண்டுவிடுவோம். அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுகிறார். அதிகாலை தேடுகிறவர்கள் இந்த கண்டடைவார்கள். இல்லையா? இந்த தேவன் பெரிய பராக்கிரம உள்ள தேவன். அவர் உள்ள வந்தா அவரை போல நம்மளை மகிமைப்படுத்த யாராலும் முடியாது. இந்த உலகத்துல சாதாரணமா நம்ம மற்றவங்க பார்வைக்கு அற்பமா காணப்படலாம். ஆனா இந்த உலகத்துல அவர் மற்ற நீங்க கேரி பண்ணிட்டு போங்க. ஒரு பெரிய பணக்கார வீட்டில் கூட போனா கூட அந்த வீட்டில் அவங்களுக்கு எத்தனையோ மேன்மைகள் மகிமை இருக்கும். ஆனா இயேசுவை சுமந்து செல்கிற ஒரு பிள்ளையை கண்ட உடனே, ஒரே ஒரு வார்த்தை கேட்ட உடனே அந்த குடும்பத்தோட இருளெல்லாம் மறையும், நம்பிக்கை பறக்கும், சமாதானம் வரும், மகங்கள் போடுவாங்க. அப்போ இந்த மேன்மையாய் நாடி தேடாதபடி நாம் எதை தேடுகிறோம்? நாம் எதை தேடுகிறோம்? இந்த நாட்களில் நான் வாசித்த பகுதியில் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்பார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தவர்களாக இராமல், ஆண்டவரே நம்ம விலை வாங்கிடலாம்ப்பா, நான் என்ன வச்சு அந்த ஊழியமே நடக்குது, நான் இல்லைன்னா சர்ச்சை ஓடாது, இந்த பாஸ்டரை தேடி வராருன்னா இதுக்கு வராரு, நான் அப்படி மேன்மைப்பட்டு இருமாப்பு பண்ணும். தேவனுக்குடைய சமூகத்துல இதெல்லாம் அவருடைய கிருபைன்னு சொல்லி நாம் அவரை மேல நம்பிக்கை வைக்காம இந்த இதெல்லாம் நம்மளை காப்பாற்றணும்னு நினைச்சா நம்ம வேஸ்டா போயிடுவோம். அல்லேலூயா. நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை இல்லாமலும் நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும், நன்மை செய்யவும், நற்கிரியில் ஐஸ்வர்யங்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களுமாய் இருக்கவும், நித்திய ஜீவனை பற்றி கொண்டு, நித்திய மகிமை நித்திய ஜீவனை பற்றி கொள்ளுகிற இப்படிப்பட்ட பாக்கியமாக ஆண்டவர் நம்மளை வைக்க வருகிறார். நாம் எதை வாஞ்சிக்கிறோம்? அநேகருக்கு ஒரு பெரிய அரணான பட்டணம் மாதிரி என்ன தெரிஞ்சுன்னா, எனக்குள்ள பிள்ளை இவ்வளோ பெரிய போஸ்ட்ல இருக்கிறார், ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறார், கை நிறைய சம்பளம் வாங்குறார், எங்களுக்கு இந்த பட்டணத்திலே ஒரு மிக உயர்ந்த உன்னதமான இடத்துல வீடு இருக்குது, எனக்கு நிறைய அசட் இருக்குது, நிறைய அசையாத சொத்துக்கள் நிறைய இருக்குது, எனக்கு பெரிய குடும்பம், அண்ணன் தம்பிலாம் நிறைய இருக்கிறாங்க, இவங்க என்னை காப்பாற்றுவாங்க. இப்படி அநேக விதத்துல நம்பிக்கை வைத்துக் கொண்டு பற்றி கொண்டு இருக்கிறார்கள். ஆனா இது கைவிட்டுரும். அல்லேலூயா. இயேசு ஒருவர் மட்டும்தான் நம்ம எங்க போனாலும், பூலோகத்திலையும் சரி பரலோகத்திலையும் சரி நித்தியத்திலையும் நம்ம கூட வருகிற ஒரே ஒரு சொத்து யாரு? இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. அவர் மட்டும்தான் நம்ம கூட வர முடியும். இனிமேலும் மறுமையிலே நம்ம கூட வர முடியும். மற்ற எல்லாம் இந்த உலகத்தை நம்ம கூட இருக்கும், இதெல்லாம் தேவை, அநேகருக்கு இதெல்லாம் இருக்குது. ஆனாலும் அனுபவிக்க கொடுப்பது யாரு? அதை அனுபவிப்பதுக்கு அருள் செய்யறது தான் உண்மையான ஆசீர்வாதம். கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்று சொன்னா அதுல சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், அதுல நிறைவு இருக்கும். இல்லைன்னா நிறைய பெற்றுக்கொண்ட மாதிரி தெரியும், எல்லாம் இருக்க மாதிரி அனுபவிக்கிறதுக்கு இன்னொருத்தருக்கு தான் ஆண்டவர் கொடுத்துருப்பார். நிறைய பெரிய பெரிய கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ் மேனை பார்க்குறோம், அவன் வெயிலுக்குள்ள நிற்பான், அவன் வீடு பெரிய பங்களாவாக இருக்கும், அந்த வீட்டில் வேலை செய்கிற தோட்டக்காரர்லேருந்து வாட்ச்மேன் எல்லாரும் எங்கே இருப்பாங்க, அந்த பங்களாவில் லக்ஸூரியா ஒவ்வொரு நாளும் அசைவாடிட்டு வருவாங்க. அப்போ இதை அனுபவிக்கிறதுக்கு யாருக்கு பலன் கொடுத்துருக்கிறாரு? அந்த மக்களுக்கு. ஆனா இது யாருடையது? யாருக்காக சேர்த்து வச்சிருக்காங்க? ஒன்னையும் கொண்டு வந்ததே கொண்டு போக முடியாது. அல்லேலூயா. சில வீட்டில் போனீங்கன்னா எல்லா சாப்பிடுங்க மாட்டாங்க, அவங்க ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட முடியாது, எல்லாரும் சாப்பிட்டு பார்த்து ஒரு சந்தோஷப்பட்டு போவார். அப்ப இது ஒரு ஆசீர்வாதமா? எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கும்படி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எல்லாம் மேன்மையை அனுபவிக்க முடியாது, அதெல்லாம் இருந்த இடத்துக்கு. அப்போ
மெய்யான சமாதான சந்தோஷம் எது மேல் நம்பிக்கை வைக்கணும்னா இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. பிரசங்கில 5வது அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. 5:15 19 வரை. போதும். தன் தாயின் கர்ப்பத்தில் இருந்து நிர்வாணியாய் வந்தான், வந்தது போலவே நிர்வாணியாய் திரும்ப போவான். அவன் தன் பிரயாசத்தினால் உண்டான பலன் ஒன்றையும் அவன் கையில் எடுத்துக்கொண்டு போவதில்லை. அவன் வந்த பிரகாரமே போகிறான். இதுவும் கொடுமையான தீங்கு. அவன் காற்றுக்கு பிரயாசப்பட்டதால் அவனுக்கு லாபம் என்ன? அவன் தன் நாட்கள் எல்லாம் இருளிலே புசித்து மிகவும் சலித்து நோயும் துன்பம் அடைகிறான். இதோ உயிரோடு இருக்கும்படி தேவன் அருள் செய்த நாளெல்லாம் மனுஷன் புசித்து குடித்து சூரியனுக்கு கீழே தான் படும் பிரயாசம் அனைத்தின் பலனையும் அனுபவிப்பதே நலமும் உத்தமமான காரியம் என்று நான் கண்டேன். இதுவே அவன் பங்கு. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதில் புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாய் இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நமக்கு பலம் கொடுக்கலன்னா கீழே விழுந்து கிடக்கிற ஒரு சின்ன பொருளை தூக்குறது கூட நமக்கு முடியாது. அப்படி கிருபை இல்லைன்னா ஒரு நாள் வாழ முடியாது. டெய்லி மூச்சு போயிட்டே இருக்கு. ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துனா என்ன ஆகும்? நம்ம மூச்சு ஹார்ட் பம்பிங் ஆகிட்டே இருக்கு. ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லி எடுத்தா என்ன ஆகும்? முடிஞ்சு போய். அப்போ ஆண்டவருடைய அனுக்கிரகம் இல்லாம நம்மளால உயிர் வாழவே முடியாது. வேற எந்த மேன்மையும் நம்மள ஐசியூல கொண்டு போய் சேர்த்து ஒரு மிஷின் மாட்டினா கூட ஒரு நாளைக்கு 2 லட்சம் சொல்லிட்டு இருப்போம் வெண்டிலேஷன்ல விட்டு ஓட்டினாங்க. ஆனால் ஆண்டவர் நமக்கு இலவசமா ஜீவனை மெமரி பவர் எத்தனை ஜிபி போட்டாலும் அது ஓடிட்டே இருக்கு. 50 வருஷத்துக்கு முன்னாடி கூட இப்போ நினைவு இருக்குது. எவ்வளோ பெரிய ரேம் வச்சிருக்காரு, எவ்வளோ ஃபாஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். இதுக்கெல்லாம் ஆண்டவர் என்னைக்கா பில் அனுப்பியிருக்கிறாரா? நன்றி தானே கேட்கிறாரு. அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி அவரை சுமக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரோடு கூட நாம் இணைந்திருப்போம் என்று சொன்னால் மிகுதியான கனிகளை கொடுக்க முடியும். அப்போதான் அந்த வச்சவருக்கு என்ன ஆகும்? நான் நட்ட கிளை கனி கொடுக்குது, பூத்து விழுங்குது, இவ்வளோ மகிமையா இருக்குதுன்னு சொல்லி சந்தோஷப்படுவார். நம்ம அந்த மரக்காலை வச்சு மூடி வச்சிருந்தோம்னா வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருந்தோம்னா ஆண்டவரை எப்படி மகிமைப்படுத்த முடியும்? ஆகவே இந்த நாட்களில் ஆண்டவரே நான் உமக்காக எழுப்பணும், எழுப்பி பிரகாசி, ஒரு ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையே உதித்தது. இதோ இருள் ஜனங்களை மூடும், ஆனால் கர்த்தர் உண்மையை உதிப்பார். உதிக்கிற உண்மொழி இடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். அல்லேலூயா. இனி வருகிற நாட்கள் இந்த உலகம், இந்த கவர்மெண்ட், இந்த சூரியன் நமக்கு ஒளி கொடுத்து நினைச்சிட்டு இருக்க முடியாது. என்ன நடக்கும் தெரியாது. ஆனா ஆண்டவர் மாத்திரம் நமக்கு இருந்தா எந்த சூழ்நிலையும் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலையும் நம்மளை விட்டு விலகாதவர், கைவிடாதவர், நம்மளை மறந்து போகாதவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். நாம் ஆராதித்த தேவன் ஜீவன் உள்ள தேவன். இன்னைக்குள்ள சூழ்நிலையை பார்க்க வேண்டாம். எல்லாரும் எனக்கு போயிட்டாங்க, எனக்கு என்ன மேன்மை இருக்கு, எனக்கு சொத்து இல்லை, அவளுக்கு அது இருக்கு, எனக்கு இது இல்லை அப்படின்னு நீங்க என்கிட்ட இயேசு இருந்தா போதும். நிறைவானது வரும்போது குறைவானது எல்லாம் வலிக்குமா. அதான் பெரிய சொத்து. எதையாவது இழந்து கூட இதை விட்டுறக்கூடாது. ஒரு நாள் ஒரு சகோதரி ஆற்றுக்கு குளிக்க போயிருக்கார், சின்ன குழந்தைய தூக்கிட்டு. திடீர்னு ஆற்றுல குளிச்சுட்டு இருக்கும்போது அழகா ஒரு பலாப்பழம் மதன் அப்படியே வந்துட்டே இருக்குது. இந்த பலாப்பழத்தை பார்த்தாலே அவருக்கு ரொம்ப ஆசை, எப்படியாவது அந்த பலாப்பழத்தை பிடிச்சிருக்கணும். நீச்சல் அடித்து உள்ள போகும்போது விளாண்டு இந்த குழந்தை அந்த ஆற்று ஓரத்தை வந்துட்டு. அப்போ உடனே திரும்பிக்க வேண்டாமா, பிள்ளை ஆற்றுக்கிட்ட வருத தண்ணியில மாட்டிடக்கூடாதுன்னு சொல்லி திரும்பாம இன்னும் கொஞ்சம் தூரம் சொல்லி ஆசை இச்சை என்ன பண்ணிச்சு, அந்த பலாப்பழத்தை பிடிச்சிட்டான்னு சந்தோஷமா திரும்பி பார்த்தா பிள்ளை தண்ணியில போயிட்டு. ஜீவனை இழந்து போயிடும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பணம் கொடுக்குறான், நைட்டெல்லாம் உட்காந்து வேலைக்கு காசு தருவோம். நம்ம பிள்ளைங்க லேப்டாப்பை அதையும் தூக்கிட்டு நைட்டெல்லாம் உட்காந்து நம்முடைய வீட்டில் வாலிப வயது, இராணுவம், அரசியல், கார்பரேட் கம்பெனிக்காரன் நம்ம பலத்தெல்லாம் உறிஞ்சி சாப்பிட்டுருந்தோம். கழுத்துல அது இது மொபைல் எல்லாத்தையும் கையில் கொடுத்து எல்லாத்தையும் சுமந்து அதிலே ராவி நம்ம வேஸ்டாக போயிருக்கோம். ஆனால் ஜீவனுள்ள தேவனை பார்க்க முடியல, வசனத்தை வாசிக்க முடியல, தேவனுடைய சமூகத்தில் நம்ம போய் சேர முடியல.
இப்படிப்பட்ட மேன்மைகளை இழந்து அவன் 10 லட்சம் சம்பளம் எடுத்தாலும் அந்த என்ன பிரயோஜனம்? அந்த நாட்கள் இருளில் போகும். ஆகவே ஆண்டவரே, எதையாவது இழந்துனா கூட இந்த கம்பெனியை விட்டு வேற கம்பெனியில் சம்பளம் கிடைத்தாலும் பரவாயில்ல, என்னுடைய ஆலயத்துக்கு வருவேன், ஒரு சமூகத்தை நான் தேடுவேன், அவருடைய சமூகத்தை நான் காத்திருப்பேன், அவருக்குன்னு நான் உதவி செய்வேன் என்று சொல்லி நம்ம அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் நம்மை நொடிப்பொழுதுல உலகம் தரக்கூடாத சமாதான சந்தோஷம் நிரப்பி ஆசிரியக்க வல்லவராக இருக்கிறார். இக்காலத்து பாடுகள் இனி ஒரு மகிமைக்கு ஒப்பாடுகள் அல்ல. அல்லேலூயா. அந்த மகிமைக்கு முன்னால் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நமக்கு மகிமையாய் மேன்மையாய் காணப்படுறது எல்லாமே காணல்கள். அந்த ரெயின்போ இருக்கும், வானவில் பார்க்க அழகா கலர்ஃபுல்லா இருக்குது. அது கிட்ட போக போக அப்படி மறைந்து போயிடும். அதுபோல நம்ம ஓடுவோம், தேடுவோம், நாடுவோம், எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம். ஆனால் இயேசு இல்லைன்னா யாராவது ஒரு வார்த்தை சொன்னா கூட நம்ம இருந்தை உடஞ்சு போயிடும், மனம் அடிவாயிடும். நம்ம ரொம்ப நம்பி தானே இந்த சகோதரியா என்னை பார்த்து இப்படி சொன்னாங்க, உயிர்கிறான் நேசித்த இந்த மனுஷனா என்னை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொன்னா உடஞ்சு போயிடும், துக்கத்தினால நொந்து போயிடுவோம். ஆனால் இயேசு இருந்தா எந்த சூழ்நிலையும் நம்மளை சேதப்படுத்தாது. அல்லேலூயா. நாம் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைப்போம். அவர் தான் நம்ம நம்பிக்கையா நாயகனா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தான் நம்முடைய நங்கூரமா இருக்கிறார். எத்தனை காற்று அடித்தாலும் எத்தனை புயல் அடித்தாலும் அவர் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா நம்ம விட்டு போன எல்லாமே மறுபடியும் வந்துடும். குறைவானது எல்லாம் ஒழிந்து போகும், இருள் எல்லாம் மறைஞ்சு போயிடும். அவர் எந்த மனுஷனை பிரகாசிக்க பண்ணிக்கிற மெய்யான வழியா இருக்கு. அவர் நோக்கி பார்த்த போதெல்லாம் பிரகாசம் அடைந்தது, அவருக்கு முகம் வெட்டப்பட்டு போவதில்லை. இனி சூரியன் உனக்கு அஸ்தமிப்பதில்லை, சந்திரன் உனக்கு ஒளிவிப்பதில்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். ஒரு துக்க நாட்கள் எல்லாம் ஒழிந்து போகும். அல்லேலூயா. ஆகவே இந்த நாட்களில் நாம் அதிகமாக ஆண்டவரை தேடுவோம். இந்த உலகத்துல பொல்லாங்கன் இருக்கிறான். பொல்லாங்கன் நம்முடைய ஆத்மா வெளியேறப்பட்டது. ஆத்மா சொல்லும், நீ எப்படியாவது இன்னைக்கு பசுத்தமா வாழணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். ஆனா இந்த உலகம் ஐயோ எனக்கு அதில் இப்படி உலக கவலையில இருக்கும். மாம்ச சரீரம் நீ ரொம்ப வேலைக்கு டயர்டாக தூங்கிட்டு இருக்கும், அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடு, எங்கேயாவது சுற்றி பார்த்துட்டு வா, பிக்னிக் போயிட்டு வா. இப்படிதான் நம்முடைய மாம்சம் சொல்லுவோம். உலகம் அப்படியே எல்லாரும் போல ஓடி ஓடி நம்மளை ஓட வைக்கணும். பிசாசு நம்மளை அலக்கழிக்கும். இந்த மூணுக்கு மத்தியில இந்த ஆத்மா என்ன பண்ணும்? சாதாரண இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த ஜீவன் மாத்திரம் வச்சுட்டு காப்பாற்ற முடியாது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, பசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். யூதேயாவில் சமாரியா உலகம் நீங்க சாட்சி அளிக்க முடியும். அதனால அந்த நிறைவானவர் வருவதற்கு நாம் ஆட்சியோடு காத்திருக்கும் போது அந்த பசுத்த ஆவியானவர் நமக்கு தருவார். அந்த ஆவியானவர் நமக்கு எவர்கள் தேவ ஆவியானவர் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் குழந்தைன்னு சொல்லியிருக்கிறார். தேவனுடைய புத்திரர்கள். அதே இயேசுவை ஏற்றுக்கொண்டோடனே அவருடைய பிள்ளையாய் மாறிட்டோம், குழந்தையா இருக்கிறோம். இந்த குழந்தையால இந்த மாம்சத்தையும் இந்த உலகத்தையும் இந்த பிசாசையும் ஜெயிக்க முடியல. ஆனா தேவ ஆவியானவர் பசுத்த ஆவியானவர் நமக்கு வரும்போது நாம் புத்திரராய் மாறுகிறோம். மாம்சத்தை ஜெயிக்க முடியும், உலகத்தை ஜெயிக்க முடியும், பிசாசை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. இயேசு ரத்தத்தை சொல்லும்போது பிசாசு ஓடியது. இயேசுடைய வசனத்தை அதிகமா வாசிக்க உலகம்லாம் சின்னதா போயிடும், இயேசு பிரசாத தெரியும். ஆனால் இந்த மாம்சம் பவுல் அப்போஸ்தலன் சொல்றான், நான் நிர்பந்தமான மனிதன், இந்த மரண சரீரத்திலிருந்து யாருன்னு விழிக்கூடிய நான் இப்படிலாம் இருக்கணும் அப்படிலாம் நினைக்கிறேன். ஆனா என் வாஞ்சைய இந்த பாடி இந்த மாம்சம் கோஆபரேட் பண்ண மாட்டேங்குது. யாருக்கு தான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு வாஞ்சை இல்லை, எல்லாருக்குமே நான் அப்படி இருக்கணும், சுத்தமா இருக்கணும், மம்மி டாடிக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும், எல்லாருக்கும் ஆசை தான். ஆனா நம்மளை இழுக்கும் சரீரம். நம்ம ஏற்கனவே சின்ன சின்ன பாவங்களை வச்சிருப்போம், அந்த பாவங்களை விட்டுருந்தா கூட மறுபடியும் நம்மளை இழுக்கும், டெம்ப்டேஷன் கொடுக்கும். அப்போ இதுல இருந்து விடுவிக்கணும்னாக்கி பரிசுத்த ஆவியானவர் வரணும். இந்த ஸ்ட்ரென்த் நமக்கு வரும்போது நாம் பலனடைந்து எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். அதான் அந்த மகிமை. அல்லேலூயா. அந்த மகிமையை நம்ம கேரி பண்ணும்போது சுமக்கும் போது நமக்கு உலகம் தரக்கூடாத சமாதானத்தையும் சந்தோஷத்தை தருவார். ஒன்றுமே இருக்காது. காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, ஆனால் வாய்க்கால்கள் நிரம்பி ஓடும். இன்னைக்கு ஒருவேளை கஷ்டப்படுற மாதிரி இருந்துல ரொம்ப நெருக்கப்படுற மாதிரி தெரியும், ஆனால் அந்த குடும்பங்கள் சந்ததியெல்லாம் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும். ஆகவே நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் ஒழிந்து போகும். முதலாவது ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே நான் நட்ட கிளைகள் துளிர்க்கணும், பூக்கணும், காய்க்கணும், கனி கொடுக்கணும். அதற்காக தான் ஆண்டவர் நம்மளை ஆசிரியத்து ஒவ்வொரு வருடமும் கொத்தி எரு போட்டு புதிய ஆண்டுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். போன வருடத்தை காலத்தில் இந்த வருஷம் ஆவிக்கு வாழ்க்கையில் வளர்ந்துருக்கிறானா இல்லை உலகத்துக்காக ஓடிட்டு இருக்கிறானா?
நாளை நாம் செக் பண்ணுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டிடுவேன் பாதத்திலே, மண்டிடுவேன் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, துணையாளரே ஆராதனை, எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா, எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா, உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என்னை வந்தீரையா, என்னை தேடி என்னை வந்தீரையா, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மன்னிடுவேன் பாதத்திலே, மன்னிடுவேன் பாதத்திலே. நீர் என்னை வைத்த உம் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா, நீர் என்னை வைத்த உம் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா, கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கனிவாக என்னை நீ தேற்றினீரே, கனிவாக என்னை நீ தேற்றினீரே. ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, இருள் என்னை சூழ்ந்திருந்த நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கிறேன், இருள் என்னை சூழ்ந்திருந்த நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கிறேன், மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, என்னை மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா. இசபேலே, நான் எப்படி உன்னை மறப்பேன், எப்படி நான் உன்னை கைவிடுவேன், தலை வைத்து இருப்பது முன்பாக நான் அதை தெரிந்து கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ நான் நட்ட கிளை, நீ துளிர்க்க வேண்டும், தூக்க வேண்டும், காய்க்க வேண்டும், என் மகிமையா என்னை அவருடைய மகிமை சுமக்கிற பிள்ளையாக இருக்க வேண்டும். ஒருவேளை தகப்பனை விட்டு தூரமாய் தண்டிகளுக்குள்ளே உலகத்துக்குள்ளே பேர்ந்தவன், தகப்பனே பணத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன், இனி பிள்ளை என்று சொல்வதற்கு நான் பார்த்ததில்லை, இந்த வீட்டில் ஒரு கூலிக்காரனாக என்னை வைத்து விடுங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தை திரும்பவும், இயேசுவே தாவீது குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடவும், ஆண்டவர் மன்னிக்கிறவர், மேற்குக்கும் கிழக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக நான் பாவங்களை மன்னிக்கிறேன் மறக்கிறேன் என்று சொல்கிறார். நம்மை மண்ணென்று நினைவுறுகிறார், நம்முடைய பலவீனங்களை அவர் அறிந்திருக்கிறார்.
அந்த அக்கிரங்களை அவர் நினைத்திருக்கிறார். ஆனாலும் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமா அவ்வளோ தூரமாக நான் அவருடைய பாவங்களை மன்னிக்கிறேன், மறக்கிறேன் என்று சொல்லி வாஞ்சியோடு இரு கரங்களை விரித்தவாங்க என்னை அழைக்க ஆவலாக இருக்கிறார். இயேசுவே என்று சொல்லி அர்ப்பணிப்போம். உலகத்தார் எல்லாராலும் பாவியாக கருதப்பட்ட சகையும் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி வாஞ்சியாக இருக்கும்போது அவனை பார்த்து ஒரு முறை கூட நீ பாவி இப்படி அநியாயம் பண்ணியிருக்கிறான் என்று சொல்லி இயேசு சொல்லவே இல்லை. சகையோடு நீ சீக்கிரமாக இருக்கிறான், நானும் வீட்டுக்கு தங்க வேண்டும் என்று சொன்னார். இயேசுவை அழைத்து சென்றார். அவரோடு நடந்து கொண்டு போயிட்டு இருக்கும்போதே சகையுடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாறியது. ஒரு ஆபரகாமின் குமாரனாய் மகிமையின் மாத்திரனாய் மாறிவிட்டார். நாம் இந்த நாட்கள் இயேசுவே என்று சொல்லி அவர் அழைத்து செல்வோம். அவரோடு கூட நடப்போமா, வேதத்தை வாசிப்போமா, ஜெபிப்போமா, அவரை நோக்கி பார்ப்போமா. உலகத்தில் மேன்மையெல்லாம் கூட நமக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுக்கப்படும். நாம் மற்றவர்களுக்காக தேடி ஓடாதபடி தேவன் ராஜ்யத்தை தேடுவோம், அந்த நீதியை தேடுவோம். ஆண்டவர் எல்லாவற்றையும் கூட கொடுப்போம். அந்த தான் எங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். செய்து கொடுத்த ஐயாவுக்காக மீண்டுமாக சபையின் மூலமாக இந்த சபையில் உள்ள விசுவாசிகள் மூலமாக வாழ்க்கையை தெரிந்து கொள்கிறோம்.